வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் கூடா நட்பு அந்த அதிகாரத்தில் 4வது குறள். முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். இந்த நகா அப்படின்றது நகைக்கிறது. நகா அப்படின்னாக்கா சிரிக்காமல் இருக்காங்க அப்படின்னு பொருள் கிடையாது, சிரிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பொருள். முகத்தின் இனிய நகை, முகத்தில் இப்படி ரொம்ப சந்தோஷமான இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு புன்னகை அல்லது ஒரு சிரிப்பை வைத்துக்கொண்டு அகத்தின்னான அகத்தில் வஞ்சனையை அல்லது அகத்தில் பகையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சரை அஞ்சப்படும். அப்படிப்பட்டவர்கள் வஞ்சகர்கள் இல்லையா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுனா வஞ்சம் தானே. என் மனசில் அவன் மேலே அப்படி ஒரு கோபம் அப்படியே நெருப்பாக எரியிறது. ஆனால் முகத்தில் என்ன வச்சுட்ருக்கேன், நான் ஒரு அழகான சிரிப்பை வச்சுட்டு அவங்ககிட்ட அப்படியேங்க உங்களை தான் பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் இவ்வளோ நாளாக வரவில்லை இல்லையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. உள்ளே என்ன போயிட்டுருக்கோம், இவனால் தான் என் குடும்பமே கெட்டுது, என்னைக்கு இவனை அதுக்கு பழித்திக்க போகிறோன்னா அன்னைக்கு தான் எனக்கு நல்ல நாள் அப்படின்னு மனசில். ஆனால் முகத்தில் சிரிப்பை வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உன்னை அழித்துவிடும். சுவாமிஜி வள்ளலார் என்ன சொல்கிறாரு? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். 2 பேரும் சொல்கிறது ஒன்றே தான் இல்லைங்களா? ஏன்னா மனதில் இருக்கிறது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் இல்லைங்களா? அப்படி முகம் மனசில் என்ன இருக்கோ அதை காட்டக்கூடியது ஒரு கருவி தான் நம்மளுடைய முகம். ஆனால் அப்படி காட்டக்கூடிய கருவியை இவன் எப்படி பயன்படுத்துகிறான்? மனதில் இருக்கின்ற வருத்தமோ கோபமோ பகையோ முகத்தில் தெரியாமல் அதை சிரிப்புன்ற ஒரு முகமூடியை போட்டு மறைச்சிட்டு நம்மக்கிட்ட நண்பனாட்டம் பழகிறான். அப்போது அவன் வஞ்சகன். அவனை நீ இனம் கண்டுகொள். இனம் கண்டு அவன்கிட்ட எச்சரிக்கையாயிரு. அஞ்சப்படும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, முகத்தில் இப்போ மனதில் கோபம் இருந்தால் அந்த கோபம் முகத்தில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இவன்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாக இருந்துருவோம். ஆனால் மனதிற்குள் இருக்கின்ற அந்த பகை தெரியாமல் முகத்தில் சிரிப்பை வச்சுட்ருக்கணும். நம்ம எப்படி கையாளுறது? சிரிச்சிட்டு எவ்வளோ நல்லா பழகிறாரு அப்படின்னு நம்ம பாட்டில் ரொம்ப இயல்பாக பழகிட்டே இருப்போம். அவன் நம்ம கூடயே பழகி வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் நமக்கு அவனோட சிரிப்பை நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் முகத்தில் சிரிப்பும் உள்ளத்தில் பகையும் வைத்து கொண்டிருக்கிறவர்களை நம்பக்கூடாது. அதனால் அச்சப்படணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அவனை நம்பி இருக்கோம் இல்லையா? நம்ம நம்பினோம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவோ உரிமைகள் கொடுப்போம். அந்த உரிமையை பயன்படுத்திக்கிட்டு அவன் எந்த வேலை வேணால் பண்ண முடியும். அதனால் அவர்களை அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை போயிட்டுச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? அதுதான் இந்த குறளை சொல்கிறார். அதனால் முகத்தில் இனிமையான சிரிப்பையும் வைத்துக்கொண்டு மனதில் வஞ்சத்தை பகையை வைத்து கொண்டு இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பழகும்போது மற்றவங்கக்கிட்ட அவங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா? அதனால் நண்பர்களோட பழகும்போது இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். சரி, நன்றி, வணக்கம். நாளை